வணக்கம். இன்றைய தினம் 9 மார்ச் 2023. டைம் வந்து சரியா 9 மணி 20 நிமிஷம் ஆகுது. பார்க்குறோம் 6th கேண்டில் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் எந்த சைடு போகுதுன்னு தெரியல. பொறுமையாக இருந்து பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் செல் வரா மாதிரி இருக்குது. பார்ப்போம் எந்த சைடு போகுதுன்றதை பார்க்கலாம். செல் வரா மாதிரி செல் வந்திருக்கு. ரோபோவில் செல் எடுத்திருக்கு. பார்க்குறோம். ஆர்டர் புக் பார்ப்போம். எடுத்திருக்கு. டெர்மினல் பார்க்குறோம். 41,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு லாட் தான் இருக்குது. 2200 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நமக்கு வந்து 3000 ரூபா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். 3000 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். பார்க்குறோம் கரெக்டாக கீழே வந்தது. திரும்ப ஒரு லாட் மட்டும் டார்கெட் கட் ஆகிட்டு இன்னொரு லாட் போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. ஒன்றும் சரியில்லை. நல்லா கீழே வந்தது, ஆனால் டக்குன்னு மேலே போயிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பொசிஷன் எதுவுமே இல்லை. எம்டிஎம் பார்க்குறோம் 600 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு கால் ஆப்ஷன் எடுத்தது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் 2266 ரூபா கிட்ட மைனஸ் இருக்குது. பார்க்குறோம் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் லாஸ் போட்டு வச்சுருந்தோம். கரெக்டாக மார்க்கெட்டு மேலே கீழே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 3015 ரூபா கிட்ட இன்றைக்கி எம்டிஎம் மைனஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சது. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.